ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்றது தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா பேசப்பட்டு வருது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு. டிவி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவரை நம்பி பல கோடி கணக்கில் விளம்பரங்கள், போஸ்டர்கள் அப்படின்னு வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த அறிவிப்பை பார்த்ததும் கமல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் கூட அதிகமாக தர்றோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் இப்போ என்ன அப்படின்னா அவருக்கு பண தேவை அப்படின்றது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் விஸ்வரூபம் படம் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கமலுக்கு கடன் பிரச்சனை, பண பிரச்சனை இருக்கப்போ அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி கணக்கில் என்ன அப்படின்னா அவர் சொத்து வச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கோல்ஸ் என்ன, அதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அவர் பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணாததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏஐ டெக்னாலஜி என்ன அப்படின்னா கற்றுக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறதாகவும், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்கி படம், அதுக்கப்புறம் தங் லைஃப் படம் இதிலெல்லாம் நடித்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து தேர்தல் 2026 வந்துடும். ஸோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்ன அப்படின்னா அவர் பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே கமல் சின்ன மீனுக்காக தூண்டில் போடுறவர் கிடையாது, பெரிய மீனுக்காக தூண்டில் போடுறவர். ஸோ அதனால தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் போன சீசன்லேயே அவரோட இமேஜ் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவி நிறுவனம் ஒரு 3 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி, சூர்யா, சிம்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் பண்ணலை, ஏன்னா என் கைவசத்தில் ஒரு படம் இருக்குது, அதனால நான் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒதுங்கி போயிட்டார். ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 150 கோடி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதில் கிடைக்கிற சம்பளம் ஒப்பீடியில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் சிம்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூர்யாவும் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு போல. ஸோ அதனால் அடுத்ததாக பேச்சுவார்த்தை நடத்தினது யார் அப்படின்னா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி தான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கன்ஃபார்ம்டு ஹோஸ்ட்டில் இருக்கார். ஸோ அவர் கைவசத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை 2, காந்தி டாக்ஸ் அப்படின்னு பல படங்கள் இருந்தாலும் அந்த படத்துக்கான கால் சீட் ஆல்ரெடி என்ன அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டாரு. இதுக்கு இடையில பிக் பாஸ் ஷோக்கு எப்படி ஒதுக்கலாம் அப்படின்றத ரொம்ப குழப்பத்தில் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்காராம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் அவர் ஒத்துப்பார். இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடச்சிடும். ஸோ அவர் தான் என்ன அப்படின்னா ஹோஸ்ட்டாக இருந்தால் என்ன சொல்கிறது, இந்த ஷோவோட டிஆர்பி அதிகமாகும் அப்படின்ற மாதிரி டிவி நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒத்துக்கிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ரோமோ ஷூட் ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த வேலைகள் ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அக்டோபர் 1 என்ன அப்படின்னா இந்த ஷோவும் வர ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் இந்த ஷோக்காக ரொம்ப ஆவலாக இருக்கீங்க, யார் கமல் சாரை ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.